ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, நாம் பார்க்க இருப்பது நாளைய ராசிபலன் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அன்பு நண்பர்களே, அந்த வகையில் நாளைய தினம் 16/2/2023 மாசி மாதம் 4ஆம் நாள் வியாழக்கிழமை. அன்பு நண்பர்களே, நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுக்கவும் மூலம் நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக நாளைய நாள் அமைய இருக்கின்றது. நாளைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்ளுகின்ற ராசி நேயர்கள் ரிஷப ராசி நேயர்கள், குறிப்பாக கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள். ஆக அன்பு நண்பர்களே, நீங்கள் கொஞ்சம் எந்த செயல் எடுத்தாலும் அதில் சற்றே நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்பு நண்பர்களே, நாளைய தினம் ராகுகாலம் நேரத்தை பொறுத்தமட்டிலும் மதியம் 1:30 3 மணி வரையிலும், யமகண்ட நேரத்தை பொறுத்தமட்டிலும் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரையிலும் அமையப்பெறுகின்றது. ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்யணும், அவற்றை செய்வதற்கான சுப நேரங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, நாளைய தினம் காலை 10:30 11:30 வரையிலும், மாலை நேரத்தை பொறுத்தமட்டிலும் 6:30 7:30 வரையிலும் சுப நேரமாக அமையப்பெறுகின்றது. இந்த நேரங்களில் நீங்கள் செய்ய நினைக்கின்ற சுபகாரியங்களை செய்வதற்கு உகந்த நாள். அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தமட்டும் ஏகாதசி திதி. ஆக பெருமாள் வழிபாடு செய்வதற்கு மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. அதோடு சுபமுகூர்த்த நாள். உங்கள் வீட்டில் நடைபெற இருக்கின்ற அத்தனை விதமான நல்ல சுபகாரிய அமைப்புகளையும் நாளைய தினம் தாராளமாக செய்யலாம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் தொடர்ந்து 12 ராசி நேயர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமைய இருக்கின்றது என்பதனை பார்க்கலாம். பாருங்கள். மேஷம். மேசராசி நேயர்களே, மேஷத்தை பொறுத்தமட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த செயல் எடுத்தாலும் அந்த செயலில் சற்று நிதானத்தன்மை தேவைங்க. குறிப்பாக சொல்லணும்னா, அந்த குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி பிரச்சனைன்னு வருகின்ற பொழுது தாம் தூம் நானே தாதான் எகிரிடக்கூடாது. ஏன்னா அது வாழ்க்கையில் தேவையில்லாத குழப்பங்களை கொடுத்துரும். ஆக கணவன் மனைவிக்கிடையில் சிறு சிறு கசப்புக்களை ஏற்படுத்துவது மாதிரியான நாள். சற்றே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வாழ்க்கை துணையின் உடல் நலனில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான அமைப்புண்டு என்பதனால் கூடுமானம் வரையிலும் உங்கள் வாழ்க்கை துணையினுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமானது. வெளியூரில் வேலை, வெளியூர் வியாபாரம், வெளிமாநிலம், வெளிநாடு இந்த மாதிரியான இடங்களில் வேலை, தொழில், வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுப்பது மாதிரியான ஏற்றம் மிகுந்த நல்ல நாள். வாழ்த்துக்கள். ரிஷபம். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபத்தை பொறுத்தமட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த மிக கடுமையான நெருக்கடிகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. அன்பு நண்பர்களே, நாளைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலில் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஏற்றத்தையும் மேன்மையையும் பெறுவீர்கள். கடன் தொந்தரவுகள் எல்லாம் கட்டுக்குள் வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த நல்ல நாளாகவும், உடல் நிலையில் இருந்து வந்த சின்ன சின்ன பின்னடைவுகள், தேக்க நிலைகள் இவை அனைத்தும் விலகுகின்ற நல்ல நாளாகவும் நாளைய நாள் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். மிதுனம். மிதுன ராசி நேயர்களே, மிதுனத்தை பொறுத்தமட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மனரீதியான சின்ன சின்ன குழப்பங்களை எதிர்கொள்வது மாதிரியான நாளாக அமைவதனால் கூடுமானம் வரையிலும் எந்த குழப்பங்கள் வந்தாலும் உங்களுடைய வழிகாட்டி அல்லது உங்களுடைய நண்பர், உங்களுடைய பெற்றோர்னு உங்களை விட வயதில் மூத்த அனுபவம் மிக்கவர்களிடம் ஆலோசனை செய்து எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம்னு நாளைக்கு எதையும் பண்ணிட வேண்டாம். உங்களுடைய குழந்தைகளின் உடல் நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிதுன ராசி நேயர்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று. வாழ்த்துக்கள். கடகம். கடகராசி நேயர்களே, கடகத்தை பொறுத்தமட்டிலும் நாளைய தினம் உடல் நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். நாளைய தினம் பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சாலுமே மனசு ஒரு திருப்தியாக ஃபீல் பண்ணாதுங்க. ஓகேப்பா, இது சூப்பராக இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, என்ன இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணமே மேலோங்கிய வண்ணம் காணப்படுகின்ற நாள் என்பதனால் கூடுமானம் வரையிலும் இப்போதும் என்கின்ற மனதோடு நாளைய தினம் நகர்வது மிக மிக அவசியமானது. படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும். கொஞ்சம் பெற்றோர்கள் பார்த்து கவனித்து அவர்களை தட்டி கொடுத்து வளர்க்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. வாழ்த்துக்கள். சிம்மம். சிம்மராசி நேயர்களே,
சிம்மத்தை பொறுத்தமட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இடமாற்றங்கள், பயணங்கள், இந்த இடத்திலிருந்து அந்த இடத்துல போயிட்டு ஒரு வேலையை முடிச்சுட்டு வர்றது, இல்லைனா கொடுக்கல் வாங்கல்கள் செய்வது, பரிவர்த்தனை செய்வது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மிக மிக சிறப்பான நாளாக அமையப்பெறுகின்றது. எடுத்த காரியம் அனைத்திலும் நல்ல வெற்றிகளையும் ஏற்றங்களையும் வழங்குவது மாதிரியான மிக உகுந்த நல்ல நாள் நண்பர்களே. அது மட்டுமல்லாமல் நாளைய தினம் எதிர்பார்த்த இடங்களிலிருந்து உதவிகள் எல்லாம் கிடைக்கும். வெளியூர் பயணம், வெளிமாநில பயணம்னு வெளியிட பயணங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற மிக உன்னதமான நல்ல நாள். வாழ்த்துக்கள். கன்னியாராசி நேயர்களே, கன்னிராசி நண்பர்களை பொறுத்தமட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த செயல் நீங்கள் செய்தாலும் அந்த செயல்ல தேவையில்லாம பேச்சுவார்த்தைகளின் மூலமாக இதேனும் பண்ணி மாட்டிக்குவீங்க. ஆக கூடுமானம் வரையிலும் பேச்சில் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டியது அவசியமானது. வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக 1க்கு 2 முறை இந்த விஷயத்தில் நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிறத யோசித்து வாக்கு கொடுக்க வேண்டியது அதைவிட மிக மிக முக்கியம், அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். உங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன கசப்புக்கள் எழுந்து மறையும். விட்டு கொடுத்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். துளாராசி நேயர்களே, நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மனம் எதிலும் பற்று இல்லாமல் அப்படியும் இப்படியும் தத்தளிக்கின்ற மனமாக நாளைய தினம் அமையும். ஆக கூடுமானம் வரையிலும் தேவையில்லாத எண்ணப்பதிவுகளால் பாதிக்கப்படாதீர்கள். உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது மிக மிக அவசியமானது. நாளைய தினம் ஆலய தரிசனங்கள், குறிப்பாக சிவ வழிபாடு, ஜீவசமாதி வழிபாடு இவற்றை செய்வதற்கும் முன்னோர் வழிபாடுகள் செய்வதற்கும் நாளைய நாள் உகுந்த நாளாக அமைகின்றது. ஆக ஆன்மீகம் சம்பந்தப்பட்டு நாளைய தினம் கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு மேன்மையையும் ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். விருச்சிகராசி நேயர்களே, விருச்சகத்தை பொறுத்தமட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் விரயங்களும் விரய செலவுகளும் சற்றே அதிகரிப்பது மாதிரியான நாளாக அமைவதனால் கூடுமானம் வரையிலும் எந்த விரயங்கள் ஏற்பட்டாலும் அதனை சுபவிரயமாக மாற்றிக்க முயற்சி பண்ணுங்க. ஆனால் நாளைக்கு மருத்துவ விரயங்கள் ஏற்படுறதுக்கான அமைப்பும் உண்டு என்பதனால் கூடுமானம் வரையிலும் அதிலிருந்தெல்லாம் கொஞ்சம் விலகி நிற்கிறது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. வெளியூர் பயணங்கள், வெளியிட பயணங்கள் இவை அனைத்தும் மேற்கொள்ளப்படுகின்ற மிக உன்னதமான நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி நேயர்களே, தனுசை பொறுத்தமட்டிலும் தொழில் வியாபார ரீதியாக நல்ல ஏற்றங்களையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கின்ற மிக உன்னதமான நல்ல நாளாக அமையப்பெறுகின்றது. கையில் 4 காசு பார்க்கக்கூடிய மிகச்சிறப்பானதொரு ஏற்றங்களை வழங்குகின்ற அற்புதமான நாள். அது மட்டுமல்லாமல் கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு கூட அந்த கடன் தொந்தரவுகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நல்ல ஏற்றங்களை வழங்குகின்ற நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. உங்கள் உழைப்பில் முழு கவனத்தை செலுத்துங்கள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாகவும், கடன் தொந்தரவுகளை சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு, திக்கற்று நிற்பவர்களுக்கு கூட கடன் தொந்தரவுகள் குறைவதற்கான ஒரு வழி கிடைக்கக்கூடிய நாளாகவும் நாளைய நாள் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். மகர ராசி நேயர்களே, மகரத்தை பொறுத்தமட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உத்தியோகம், தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன மந்த தன்மையோ சின்ன சின்னதாக தேக்க நிலை சிக்கல்களோ ஏற்பட்டு மறைவதற்கான அமைப்புண்டு என்பதனால் கூடுமானம் வரையிலும் இந்த விஷயங்கள் இருந்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக நிதானிச்சு இருந்துக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் எடுத்தோம் கவிழ்த்தோம் எதுவும் பண்ணிடாதீங்க. தொழில் ரீதியாக பெரிய முதலீடுகள் முன்வைப்பதையெல்லாம் கூடுமானம் வரையிலும் குறைத்து விட வேண்டியது மிக மிக அவசியமானது என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி நேயர்களே, கும்பத்தை பொறுத்தமட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அதில் இறையருள் துணை கொண்டு செய்தீர்கள் என்றால் வெற்றிகள் தாங்க. ஆலய தரிசனங்கள் செய்வதற்கும் கடல் கடந்து பிரயாணங்கள் செய்வதற்கும் நாளைய நாள் உகுந்த நல்ல நாளாக அமையப்பெறுகின்றது. எடுத்த எந்த காரியத்திலும் நல்ல ஏற்றத்தையும் மேன்மைகளையும் பெற்றுக் கொடுக்கும். தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகளையோ அல்லது தகப்பனாரின் உடல்நிலையில் தொந்தரவுகளையோ ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக மட்டும் அமைவதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமானது. டிரான்ஸ்ஃபர்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய மிக உன்னதமான நல்ல நாளாக நாளைய தினம் அமையப்பெறுகின்றது. வாழ்த்துக்கள். மீனராசி நேயர்களே, மீனத்தை பொறுத்தமட்டிலும் நாளைய தினம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, உடல் நிலையில் கொஞ்சம் தேவையில்லாத தொந்தரவுகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இருப்பதனால் ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது
மிக மிக அவசியமான ஒன்று. அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவிக்கிடையில் அதிக கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். கூடுமானம் வரையிலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஹெவி மெடிசன் எடுக்கிற மாதிரி இருக்கும். நோயின் வீரியம் அதிகரிப்பது மாதிரியான நாள் என்பதனால் அவர்களுக்காக குடும்பத்தில் இருப்பவர்கள் இறைவன் நரசிம்ம பெருமானையோ அல்லது விநாயக பெருமானையோ வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. வாழ்த்துக்கள். நண்பர்களே, நாம் தொடர்ந்து இன்றைய தினத்திற்கான ஜோதிட தகவல் என்ன என்பதனை பார்க்கலாம். நேற்று வேகமாக இருப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு சுட்டு போட்டாலும் இப்படி தான் உட்காந்துட்டு இருப்பாங்க சில பேர்லாம். இந்த என்ன சொல்கிறது, சாவுக்கு வான்னு சொன்னால் பாலுக்கு வர்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஸ்லோவாக இருப்பாங்க, மந்தமாக வேலை செய்வாங்க. ஆக அந்த மாதிரியான மந்தத்தன்மையுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அன்பு நண்பர்களே, லக்னம் ராசி எதுவானாலும் இந்த குணம் செயல்பாடுன்னு வந்தாலே லக்னம் ராசிக்கு வந்துடணுங்க. லக்னம் உங்கள் ஜாதகத்தில் லானான்னு போட்டிருப்பாங்க. அந்த லக்னத்திலோ அல்லது ராசியிலோ சனி அமர்ந்திருந்தால் அவங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு செயலையுமே அப்படியே நிதானமாக செய்வாங்க. ஏனோ தானோ எவனோ செத்தா அப்படின்ட்டு இவன் வாடின்னு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு மந்தத்தன்மை, ஒரு வேகமே இருக்காது. ரொம்ப அவசரமாக வாம்போம், அப்படியே ஸ்லோவாக நடந்து என்ன கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு நம்மளே சொல்லி அனுப்பிச்சிருவோம். உன்னை எப்போ கூப்பிட்டா எப்போ வர நீ, அந்தளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்லோவாக எடுக்கிறது, மந்த புத்தியோடு இருக்கிறது, இந்த மாதிரியான தன்மையெல்லாம் லக்னத்திலோ அல்லது ராசியிலோ ஒருவருக்கு சனி அமர்ந்திருப்பார் என்றால் அமையும். அல்லது கேது அமர்ந்திருப்பார் என்றால். கேது இருக்கிறவங்களும் 1008 சோம்பல் தன்மையை காட்டுவாங்க. எழுந்து சீக்கிரம் உடனே அப்போ தான் எழுந்து அப்படி என்னவோ எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் டக்குன்னு ஒரு விஷயத்தை முடிக்கவே மாட்டாங்க. லக்னம் அல்லது ராசியில் கேதுவோ அல்லது சனியோ குறிப்பாக சனி தான், உடன் கேது இருந்தாலும் ஓகே தான். சனியோ அல்லது கேதுவோ தொடர்பு கொண்டிருந்தால் ஒருவர் மந்தமாக இருப்பார். எந்த செயலிலும் எண்ணங்களிலும் பேச்சிலும் அனைத்திலும் மந்தமாக இருப்பார். ஆக அன்பு நண்பர்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே இன்றைக்கி போயிட்டு மீண்டும் நாளை மாலை நான் வந்து விடுகின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.